இன்னைக்கு பேச போற தலைப்பு என்ன அப்படின்னா, திருமணத்தை தாமதப்படுத்தும் அண்ணன் அக்காக்கள், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க, திருமணம் செய்து சொல்லக்கூடிய தம்பி தங்கைகள். ஓகே, நம்ம முதல்ல ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு வருவோம். திருமணம் என்றவுடன், கல்யாணம் என்றவுடன் உங்களுக்கு தோன்றுவது என்ன? உங்களுக்கு தோன்றுவது என்ன? கல்யாணம்னா என்ன, காதல்னா என்ன? கல்யாணம்னா கல்யாணம், காதல்னா காதல். ஒரு ஃபேண்டசி ஆக்சுவலி. ஏன்னா சின்ன வயசுல இருந்து எல்லா கல்யாணத்துக்கும் கூட்டிட்டு போனாங்க என்ன. சோ அப்பவே நம்ம நினைப்போம்ல, ஒரு நாள் நம்ம இந்த இடத்துல இருப்போம். ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும். கேக்குறதே அதுதான், எப்போ கல்யாணம் பண்ணுவோம். சின்ன வயசுல இருந்தே ஹவுஸ் வைஃப் ஆகணும். சோ அது ஒரு House wife ஆகணும். அதுதான் ஆக்சுவலி ஆசையே அதுதான். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். வேர்ல்ட்ல இந்த கிளாக் சுத்தி வருவாங்கல்ல. என்னன்னா ஒரு கட்டத்தில் நானும் அப்படியே ஒரு டீச்சர் ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்ன பீரியட் முடிஞ்சு, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது அதை நினைக்கிற நம்ம பொண்டாட்டி பிள்ளை பத்தி என்னமோ நினைக்கிறேன் ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. அது லைக் ரொம்ப காம்ப்ளிகேஷனான்னு பார்த்தா இல்ல, எனக்கு தெரியல. சோ ஒரு நல்ல ஒரு ஹவுஸ் வைஃபா ஆகணும்னு ஒரு ஆசை லைக் சின்ன வயசுல இருந்தே. அண்ணா நான் கல்யாணம் பண்ற முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணா போதுமாடா? உனக்கு பொண்ணு கொடுக்கறவங்களா முடிவு பண்ணா? அதுக்கு தானே உங்கள்ட்ட வந்திருக்கேன். லைக் யாராச்சும் என்கிட்ட கேட்டா நான் சொல்றது இது வந்து டீச்சர் டாக்டர் மாதிரி ஹவுஸ் வைஃப் ஆகணும். ஹோம் மேக்கர். ஹோம் மேக்கர். ஓகே ஓகே. உங்களுக்கு திருமணம் பண்ணவுடன் என்ன ஞாபகம் இருக்கிறது? பயம் தான் சார். பயம். என்ன பயம்? அட என்ன பிரச்சனை விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம ஊர்க்காரங்க குழந்தை தெரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா? பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால, அப்படித்தானே? உங்களுக்கு என்ன தோன்றுகிறது திருமணம் என்றால்? ஒரு அச்சீவ்மெண்ட் சார். அச்சீவ்மெண்ட். ஓ, நீ அப்படி வரியா? இத்தனை பேர் ஊரில் இவ்வளோ பசங்க இருக்குள்ள நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு செட்டில் ஆகிறது ஒரு அச்சீவ்மெண்ட் தானே சார். மற்ற பசங்களுக்கு முன்னால நம்ம கல்யாணம் பண்ணி ஜோடியோட போகணும். அந்த ஒரு புது மாலை புது பொண்ணு எங்க வீட்டுல ஓட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கேன். போடா மூதேவி. உங்களுக்கு திருமணம் பண்ணவுடன் தோன்றுவது என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் சார். ஓகே, அவருமே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்றாரு, கமிட்மெண்ட் என்ன? அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து வேற சார். அங்க ஆசை கல்யாணம் பண்ணிக்க ஆசை. ஆசை சிம்பிளா பேசுறாங்க. ஆஸ் யூஷுவல் அதான் சார். பயம் தான் பயம். என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸைட்மெண்ட் சார். எக்ஸைட்மெண்ட். ஆனா உன் முகத்துல அந்த கல்யாண மாப்பிள்ள கலை வந்துருச்சு. ரெடியா இருக்காப்ல. நக்கல்யா அவனுக்கு. நியூ ரிலேஷன் சார். மேரேஜ்னாவே அதானம்மா? அதனால தான் சார் அக்கா மூலியமா நியூ ரிலேஷன்ஸ் அது மாதிரி நிறைய கிடைக்கும். ஓ, அது மாதிரி தானா? ஓ, ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். யாருக்கு? யாருக்கோ என்னோட எஜுகேஷனை பாதிக்கும்னு நினைக்கிறேன். எஜுகேஷனை பாதிக்கும். ஓகே, புரிஞ்சதா சார் ஹாப்பினஸ் தான். ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. முகத்துல இந்த பிள்ளைக்கு இந்த கல்யாண கலை வந்துருச்சு. இருக்குல்ல. வெரைட்டியான ஃபுட் சாப்பிடலாம். வெரைட்டியான ஃபுட் இன்னொரு கல்யாணத்துல சாப்பிடலாம். இதுக்கு ஒரு கல்யாணம் வந்து மாமியார் நல்லா சமைச்சு போடுவாங்கல்ல, சோ நல்லா சாப்பிடலாம். அடங்கொப்பன் தாமரை பரணில தலைமுழுக. அதனால புரியல. வேற வீட்டுக்கு போனா மாமியார் செஞ்சு போடுவாங்க. நம்மள ஒரு ராணி மாதிரி பாத்துப்பாங்கல்ல. டெய்லி நம்ம ஃபுட் வெரைட்டியா சாப்பிடலாம்ல சார். ஒரு வீட்ல விருந்து வைப்பாங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஆமா, அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் வைப்பாங்க. இல்ல அப்புறம் வந்து ஹனிமூன் அதெல்லாம் போகலாம். ஜாலியா இருக்கும் சார். அது சீக்கிரமா ஹாப்பனிங்கா இருக்கும். லைஃப் கலர்ஃபுல்லா மாறும். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்னே. ஆமாடா. சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. ரொம்ப காம்ப்ளிகேஷன்ல இல்ல, நிறைய ட்ரெஸ் வரும், ஜுவல்ஸ் கிடைக்கும். இப்படிதான் நான் பிரெயின் வாஷ் பண்றேன் ஆக்சுவலி. நான் வாங்கி தரேன், ட்ரெஸ் தானே உனக்கு வேணும், நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்கி தரேன் அப்படின்னு முடிச்சிருவேன். இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? நான் என்ன சொல்றேன், கல்யாணம் அவ தள்ளி போடணுன்றதுக்கு இது ரீசன் இல்ல. 26ல ஏன் பண்ணணும், நான் 28ல பண்ணிக்கிறேன். இவங்க குடுக்குற சர்க்கிள்ல அவங்க உட்கார மாட்டாங்க. அப்படிதான் சொல்லுவேன். என்ன செய்வேன், என்ன செய்வேன் தனியாள் பாத்தியா? நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு பேசுற நீங்க நகை இவ்வளவு போடணுங்கிறதையே உடைக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க? சூதுவாது தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாது தெரியாதா? அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. ஆமாமா, மோசமான உலகம். நீங்க முதல்ல சொல்லிட்டே இருந்தது என்னன்னா, எனக்கு நகை சேர்க்கணும், என் தங்கச்சிக்கு வேற நகை சேர்க்கணும், எங்க இதுல நகை நிறைய போடுவாங்க, அதையும் உடைக்க முடியல.
அவ ஒரு நாள் அவ இப்ப இவ்ளோ நேரம் பேசினதுல நீங்க நோட் பண்ணாலே தெரிஞ்சிருக்கும். உங்களோட கல்யாணத்தன்னைக்கு நான் டான்ஸ் ஆடணும். சோ அவங்களோட மைண்ட் செட் எல்லாமே அந்த ஒரு நாள் கல்யாணம்ன்றது மட்டும் தான். அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை காலம் வராதப்பா. சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும். நாங்க எப்படி யோசிக்கிறோம்னா அதை ஒரு நாளா யோசிக்கல, லைஃப் லாங் இதுக்கப்புறம் நாங்க டிராவல் பண்ண போற விஷயம். சோ நாங்க அடுத்த ஸ்டெப் யோசிக்கிறோம். அதான் மேரேஜ் அன்னைக்கு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி எல்லாருக்கும் நம்ம சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனு, நமக்கு ஸ்பெஷலு, அதுக்கப்புறம் விருந்து, ஹனிமூனு, லொட்டுலு, அந்த ஒரு மொமெண்ட்டை தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆஹா சூனா போனா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. நீங்கள் லைஃபையே யோசிக்கல, அதனால நீங்கள் சாதாரணமாக பார்க்குறீங்கிறப்பல உங்கள் அக்கா. இல்ல ஆக்சுவலி அப்படி சொல்ல முடியாது சார். ஐ அம் ரெடி ஃபார் போத். லைக் நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். ஃபேண்டசி அது லைக் சின்ன வயசுல இருந்து நான் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணணும் அந்த ஃபேண்டசி இருக்கு. பட் நாங்க வந்து ஃபியூச்சர் வந்து நினைக்காம இந்த ஒரு நாளுக்கு மட்டும் அப்படின்லாம் இல்ல. இது வேறடா, உள்ள குறிச்சிங்கன்னா செத்து போயிருவீங்க. கடல் ராசானா கடல் ராசானா இது பாலாறு, நாங்க கோளாறு. எப்படி எப்படி